மறுசீரமைப்பு கை கொடுக்குமா? முதல் கூட்டம் தமிழகத்தின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தது. அடுத்தது 8 மாநிலங்களை ஒருங்கிணைத்து நடக்கக்கூடிய கூட்டுக்குழு கூட்டம். இது இந்திய அளவில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். இப்போ தமிழகத்தை சேர்த்து 8 மாநிலங்கள், இதில் மேற்கு வங்கம் வரல, மற்ற மாநிலங்கள்லேருந்து பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. இது இந்திய அரசுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? ஏன்னா ஒருபுறம் விமர்சனம் அப்படின்றது இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு பாஜக ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. இது அரசு எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கும்? அதாவது இன்றைக்கு இந்தியாவில் 2 தலைநகரங்களை போல் இருக்கிறது. ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை. சென்னையிலே இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய கூட்டாட்சியத்தை, இந்தியாவின் இந்தியத்துவத்தை காக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பாசிசவாதிகள். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். தலைநகராக டெல்லி இருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு இந்தியா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல 8 மாநிலத்தில் இருந்து பிரதிநிதிகள் வந்து இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் முன்னெடுத்த அந்த மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த இந்த தொகுதி மறுவரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கும், எல்லா மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான குரலாக இந்த கூட்டம் நடைபெறுவதற்கும் வந்து பல மாநிலங்களில் இருந்து நாம் கூப்பிட்ட கட்சிகள் மட்டும் அல்லாது கூப்பிடாத கட்சிகளிலும் இருந்து தலைவர்கள் சில பேர் வந்திருக்கிறார்கள். அதோடு மிக முக்கியமாக அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து சொன்னார்கள் என்று சொல்லுகிறீர்களே, மேற்கு வங்கத்தில் இருந்து வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கட்சியில் இருந்து ஆள் இங்கே வந்திருக்கிறது. தயவு செய்து இந்த தகவலை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆக ஜனநாயகத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று எத்தனிக்கிறவர்களில் இயன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். குரல் கொடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று இதனுடைய நோக்கம் என்ன? இது அரசியல் அல்ல. நாம் பேச போவது அரசியல் அல்ல. இந்திய எதிர்காலத்திற்கான ஒரு குரலாக நாம் இதை முன்மொழிகிறோம். சொல்ல போனால் இங்கே எண்ணிக்கையின் அடிப்படையில், அதாவது ஒன் சிட்டிசன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, இதுதான் ஜனநாயகம் என்று சொன்னால், இன்றைக்கு கூட பல இடங்களில், ஏன் தமிழ்நாட்டிலேயே சோழிங்கநல்லூரில் 3.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதுவே இன்றைக்கு நான் இருக்கிற திருவாரூர் பக்கத்தில் கீழ்வேளூர் என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,40,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் ஜனநாயகத்தில் இன்றைக்கு இந்தியா முழுக்க இப்படி பார்த்தீர்கள் என்றால் அந்த ஒன் சிட்டிசன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்பது நடைமுறையில் இல்லை. அப்படி பார்க்கிற போது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், அதாவது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்தியாவில் இந்த தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்று சொன்னால் அது நியாயமானதாக இருக்காது. அது மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தில் ஒருவருக்கு வளர்ச்சியாகவும் ஒருவருக்கு தளர்ச்சியாகவும் மாறிவிடும். குறிப்பாக 1972 ஏன் நாம் இதை ஒத்தி போட்டோம் என்று சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாம் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் ஒத்தி போட்டார். அவர் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 2002 அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக மறைந்த தலைவர் வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் 25 ஆண்டு காலம் ஒத்தி போட்டார். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எதிர்த்தரத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்காக சொல்லுகிறேன். அன்றைக்கு தலைவர் கலைஞரோடு இருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், பார்ட்டி மே கம், பார்ட்டி மே கோ, பட் த நேஷன் ஷுட் லாங் லாஸ்ட். தமிழில் சொல்லுகிறேன், கட்சிகள் வரலாம் போகலாம், அவர்கள் கொள்கைகள் நிற்கலாம் மாறலாம், ஆனால் இந்தியா நிலைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் 25 ஆண்டு காலம் நான் ஒத்தி போடுகிறேன் என்று சொன்னார். அந்த உயர்ந்த தலைவருக்கு ஞானம் இருந்தது. நாம் பேசுகிற கொள்கை அல்லது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் இந்தியாவின் ஒற்றுமையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்த அந்த தலைவரின் வாரிசுகள் என்று சொல்லுகிறவர்கள்
அந்த தலைவரை அப்படியே புரிந்து கொண்டிருப்பார்களே ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய குரல் நியாயமான குரல் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு அவர்களுக்கு பொருள் இல்லையா அல்லது மனதிலே அதற்கான இடம் இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. நாம் கொடுக்கிற குரல் உண்மைக்கான குரல், நேர்மைக்கான குரல், இந்தியத்தை எந்நாளும் காக்க வேண்டும் என்கிற ஒற்றுமையின் குரல். எனவேதான் ஜனநாயக தலைவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அவர்களின் குரலுக்கு 140 கோடி மக்களில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் குரல் கொடுப்பார்கள். இந்த குரல் வெற்றியின் குரலாக மாறும். உரிமை குரல் என்றைக்கும் வெல்லும். ஓகே, தொடர்ந்து இணைப்பில் இருங்க பேராசிரியர்.